காலை நேர ஜெபம் என்னோடு சேர்ந்து ஜெபிப்பீர்களா? அன்பிலே சுவாமி, இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த வேளையிலும் கூட கர்த்தாவே, என்னோடு இணைந்து ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. இந்த புதிய நாளை காண கிருபை செய்ததற்காய் நன்றி ஆண்டவரே. இந்த நாள் முழுக்க ஆண்டவரே, எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவர். உம்முடைய பிள்ளைகள் போக்கிலும் வரத்திலும் ஆண்டவரே, பிரயாணங்கள் எல்லாவற்றையும் என் தேவன் பாதுகாத்து கொள்ள வேண்டுமாறு ஜெபிக்கிறனையா. உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து அவர்களை பாதுகாத்து கொள்ளுங்க. இந்த நாளிலும் கூட அப்பா, வியாதியோடும் வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு வியாதியிலிருந்து ஒரு சுகத்தை நீர் கொடுக்க வேண்டுமாறு ஜெபிக்கிற ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் என்னென்ன தேவைகளுக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறார்களோ அந்த ஜெப விண்ணப்பங்கள் எல்லாம் நீர் கேட்டு அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறனையா. ஆமீன். தேவைகள் மத்தியில் கட்டன் பிரச்சனைகளில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறனையா. கட்டன் பிரச்சனைகளை மாற்றி கொடுங்கப்பா. அவங்க தேவைகளை சந்திங்க ராஜா. படிப்பிற்கேற்ற வேலை இல்லாமல் கவலைப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பை கட்டளையிடுமாறு ஜெபிக்கிறனையா. இன்னுமாக ஏசப்பா ஸ்தோத்திரம். திருமணத்திற்கு காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நல்ல ஏற்ற வாழ்க்கை துணையை கட்டளையிடுங்க ஏசப்பா. திருமண தடைகள் எல்லாம் நீங்கி போக வேண்டுமாறு ஜெபிக்கிறேன் ஏசப்பா. படிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் படிப்பை ஆசீர்வதிங்கப்பா. அந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்கப்பா. பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் கீழ்ப்படுத்தல் உள்ள பிள்ளைகளாய் அவர்களை ஆசீர்வதித்து கொடுங்கப்பா. என் தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட்டு ஆசீர்வதிங்க. ஏதோ ஒரு மனக்குழப்பத்தில் ஆண்டவரே வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறனையா. மனக்குழப்பத்திலிருந்து அவர்களுக்கு விடுதலை கொடுங்க ராஜா. ஆமேன். சமாதானத்தை கொடுங்க. ஆமேன். இப்பொழுது ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் குடும்பத்திற்குள்ளேயும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நீர் கொடுக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறனையா. ஆமீன் டடி. உங்கள் கிருபாண்டவர் இந்த பிள்ளைகளை தாங்குவதாக. உம்முடைய கரத்திலே இந்த பிள்ளைகளை தருகிறேன். இவர்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, சுகப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன்.